தேவனை மேம்படுத்தும்படி விண்ணப்பங்கள் வேண்டுதல் ஏறெடுக்கும்படியால் தேவன் தந்த கிருபைக்காக நான் தேவனுக்கு துதி செலுத்துகிறேன். அன்புக்குரிய யாவருக்கும் இரட்சகரும் ஆண்டவருமாய் இயேசு நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். அல்லேலூயா. ஒரு அற்புதமான பாட்டை பாடணும்ல, இயேசுவால் பிடிக்கப்பட்டீங்களா? நான் பாடிக்கிட்டே இருந்தேன், எனக்குள்ள ஒரு சத்தம் கேட்குது, எந்த இயேசுவால் பிடிக்கப்பட்டேன் சொல்லாமா? இயேசுவால் பிடிக்கப்பட்டவன்னு பாடிக்கிட்டு இருந்தா நீ எந்த இயேசுவால் பிடிக்கப்பட்டவன்னு கேட்குது. எனக்குள்ள ஆவியானவர் பேசுகிற கொஞ்சம் விசித்திரமா. அதான் 2 கொரிந்தியர் 11:3, சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனசு கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து கெடுக்குமா என்று பயந்திருப்பேன். கிறிஸ்துவை பற்றிய உண்மை இல்லையா? அடுத்தது எப்படியெனில் நீங்கள் கேள்விப்பட்டாத இன்னொரு இயேசுவம், இன்னொரு சுவிசேஷம், இன்னொரு ஆவியும் வந்தால் நன்றாக சரிக்கா. 2 இயேசு இருக்கா? எஸ், பைபிள் அப்படி சொல்லுது. ஒன்று பரலோக தெய்வனிடத்தில் இருந்த பரிசுத்த தேவகுமாரனாகிய இயேசு, அவருடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறதான இயேசு. இன்னொரு இயேசு உலகத்தின் அதிபதியால் அறிமுகப்படுத்தப்படுற அருள்நாதர் இயேசு. உங்களுக்கு புதுசாக இருக்கும், நாளுமான செய்தியில் நான் பேசி கொண்டிருக்கிறேன். அப்போ 2 இயேசு இருக்கு. இன்னைக்கு 2வது இயேசு தான் உலகம் முழுதும் அலக்கடிச்சுட்டு இருக்கு. ஏன் தெரியுமா? அந்த இயேசுவால் பிடிக்கப்பட்டிருந்தா தெரியணும். அதுக்கு தான் சொல்கிறேன், உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக தான் சொல்கிறேன். எல்லா இடத்துல கேட்குறீங்க, நிறைய சூழலை இருக்குங்க, சந்தோஷம்தான், வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் பல வேளை நம்ம திக்கு முக்காடி போகிறோம்ல, கன்ஃபியூஷனாக இருக்குது. எந்த இயேசுவோட தெரியல தெய்வமே. கத்தோலிக்கத்திலே இருக்குது, சிஎஸ்சினே இருக்குது, இப்போ அந்த கொஸ்டினே இருக்குது. ஓட்டம்தான் தமிழ்நாடு கேரளான்னு சொல்லிட்டுனா நான் போன வாரம் 7 சூழ்நிலைன்னு நின்று இருக்கேன். 7 சூழ்நிலைன்னு தமிழ்நாடு கேரளா 2 இடத்துக்கு சுற்றிட்டு வரும்போது நமக்கு திக்கு முக்காடி போவோம், எந்த இயேசு தெய்வமே. ஏன்? நீங்கள் பிலிப்பியர் 2:5 சொல்லுது, கிறிஸ்தியேசுடைய சிந்தை உங்களுக்குள்ள இருக்கணும். சரிதானே? பரலோகத்தில் வந்த தெய்வகுமாரனா இயேசு கிறிஸ்துவின் சிந்தை இல்லைன்னா அது வேற இயேசு தானுங்க. அது மத்தேயு 28:11, 28, 29, நான் சாந்தம் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்துல கற்றுக்கொண்டோமா? அப்போ அதுக்கு எனக்கு முன்னால் வந்த வசனம் அப்படிதான் வருது. கொலோசையர் 3:1-2, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது வாசத்துக்கு மேலானவைகளை தேடுங்கள், போகிறவர்களை அவர் அங்கே இருக்கிறாங்க. அந்த இயேசுவால் பிடிக்கப்பட்டிருந்தா நம்ம மனசு அங்கே இருக்கணும்ல. எபேசியர் 2:7, உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார செஞ்சுட்டார். பாஸ்டர்ஸ் தான். அல்லையோ புரிஞ்சிடும் நினைக்கிறேன்ல. ஓகே, இதுதான் நாங்கள் கொஞ்சம் நிறைய இயேசு இருக்குங்க, நிறைய கூட்டம், நிறைய ஆவியெல்லாம் நடக்குதுங்க. அதுக்கு நடுவில் கொஞ்சம் ஜெனியூனா மக்கள் குழம்பிட்டு இருக்கிறாங்க. இங்கே ஜெபத்தில் ஜனங்கள் தாண்டுறாங்கன்னா இப்போ எந்த இயேசுகிட்ட போகணும்னு தரல, எந்த தொழுகத்திலிருந்து ஓடணும் தெரியாது, மக்கள் குழம்பிட்டு இருக்கிறாங்கல்ல. இதுக்கு இடையில நம்ம சிக்கி இருக்கிறனால கொஞ்சம் ஜெனியூனா, கொஞ்சம் சரியா, கொஞ்சம் ஸ்ட்ரைட் அண்ட் ஸ்டடியா கொடுக்க வேண்டிய ஒரு கடமை எனக்கு இருக்குது. என் வேலை அது. ஆக எப்படி சிந்திக்கிறோம்? சரி, எழுப்புதல் என்ற தலைப்பில் தான் நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டு வருகிறோம். தேவனுக்கு நேராக நம்முடைய மனம் உணர்வடைதல், உயிர்ப்பிக்கப்படுதல் என்பதன் அடிப்படை, அதன் அர்த்தங்கள், அதன் பின்னணி, இவெல்லாம் நிறைய சிந்திக்கிறோம். நீங்கள் 30வது பாகம். இப்போ என்ன பார்க்குறோம்னா, எழுப்புதலுக்கு தடையானவைகள் என்ற சில காரியங்களை ஆவியானவர் நம்ம பேசுகிறார். கடந்த நாளில் மத்தேயு 19வது அதிகாரம் 24ஆம் வசனத்தில் ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது ஒட்டகம் ஊசியின் காதில் பிரவேசிப்பது எளிது, அதை விட கஷ்டம்னு சொன்னார். முடியாதுன்னு சொல்லலை, அதைத்தான் நான் உங்களுக்கு விளக்கினேன். முடியாதுன்னு சொல்லலை, அது கஷ்டம். ஏன் கஷ்டம்னா, அந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கம், மத்தேயு 13:22 ஐஸ்வர்யத்தின் மயக்கமானது தேவனுடைய ராஜ்யத்தில், பரலோக ராஜ்யத்தில் நித்திய மகிமைக்குரிய காரியங்களை அறிவதற்கு, அதில் பிரயாசப்படுறதுக்கு தடையாய் அமைஞ்சிருது. புரியுதா? உலகத்தில் மேலான சூழ்நிலையில் இருக்கும்போது ஓங்கையா பரலோகமாக சொர்க்கமாகும் அப்படின்னு சொல்லிடுவான். அது எல்லாம் இழக்கும் போது தான் எனக்கு இனி சொர்க்கமாவது கிடைச்சா போகிறேங்கிற ஒரு எல்லைக்குள்ளே வர்றோம். சரி, அப்போ அந்த ஐஸ்வர்யம் ஒரு போதையாக இருக்கிறது, அது உண்மை கிடையாது. உண்மை ஒடுக்கம் இருந்தால் போதும், அந்த இருக்க கிடமை. நிறைய சாப்பிட்டா பிரச்சனை, சீனி போட்டு காப்பி குடிக்க முடியாது, எண்ணெய் ஊற்றி குழம்பு சாப்பிட முடியாது, அதான உண்மை. அதிகபட்சம் ஒரு பாய் வேணும், ஒரு 6 அடி நீளத்துக்கு ஒரு கட்டில் வேணும், அதுக்கு மேலே என்ன வேணும், ஒரு சின்ன ரூம் வேணும். கடைசியில் பாக்ஸில் வச்சு 6x2 ஒரு 5 அடி ஆழத்தில் வச்சுறாங்க. இதுக்கு மேலே என்ன தேவை இருக்குது? இவ்வளவுதான் தேவை. இது எல்லாருக்கும் தேவை தான். இதுக்கு மேலே ஐஸ்வர்யம், பணம், செல்வம், உலகத்தில் உயர்ந்து எதுக்குன்னு கேட்டேன். எதுக்குன்னு அதான் போதேன்னு சொன்னேன். இது அவனுக்கு பயன்படாது, அவனுக்கு கூட வராது, அவனுக்கு எந்த நன்மையும் செய்யாது. அவன் நினைச்சிடுவான்
என்ன சாவாமல் வச்சுக்கணும் நினைப்பான், செத்து போயிடுவான். பாதுகாக்கணும்னு நினைப்பான், பாதுகாப்பு இல்லாமல் போயிடும் இல்லையா, நிறைய பிரச்சனை. ஸோ இதெல்லாம் மோசடி, அது ஒரு போதை, அது ஒரு கள்ளு குடிக்கு போதை மாதிரி. இந்த ஐஸ்வர்யம் மயக்கம்னு சொல்லியிருக்கு, அது ஒரு போதை. அந்த போதை தேவனுடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யத்தின் காரியத்தை அழித்து விடுகிறது அப்படி. அப்போ இந்த ஐஸ்வர்யம்ங்கிறதுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை முள்ளுகள். அதாவது முள்ளுகளுக்குள் விதைக்கப்பட்ட மனிதன் வசனங்களை கேட்கிறான். ஐஸ்வர்யத்தின் மயக்கம், ஜீவனத்தின் உலக பிரகாரமான காரியங்களை குறித்த கவலைகள் நெருக்கிறது. அப்போ இந்த ஐஸ்வர்யம் என்பதை இயேசு முள்ளுகளுக்கு ஒப்பாய் குறிப்பிடுகிறார். அதான் நான் சொன்னேன், இன்னொரு இயேசுவான்னு கேட்டேன். உலகத்தில் ஐஸ்வர்யம், செல்வம், பூமியின் உயர்ந்த சார்ந்த ஆசீர்வாதம்னு ஒரு இயேசு நாமத்தில் பேசுறாங்க, ஒரு இயேசு நாமத்தில் பேசுறாங்க. இங்க பைபிள் இருக்க இயேசு சொன்னாரு, இல்லை இது முள்ளு, அதை ஒன்று பரலோகத்துக்கு போகக்கூடாது, அது தடை பண்ணிகிட்டே இருக்கும். பூமியின் காரியத்தை கலர் அடித்து கவர்ச்சியாக காட்டிக்கிட்டோன்னா கலர் லைட்டு போட்டு ஏமாற்றி முட்டாளாக்கிட்டே இருக்கும். நீ செத்து போயிடுவோம், உணவு கிடைக்காது, எல்லாத்தையும் விட்டுட்டு கண்ணை மூடிட்டு போயிடுவேன். இது ஒரு மயக்கம், இது ஒரு முள் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அப்போ தேவராஜ்யத்தின் செய்தி இந்த முட்களுக்குள் போடப்பட்டது போல நாமும் பல வேளை இந்த இப்படிப்பட்ட முட்களுக்குள் சிக்கி நெருக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அதில் அந்த முட்கள் நெருக்குது. தட் மீன்ஸ் ஐஸ்வர்யம், உலக காரியங்கள் பரலோக ராஜ்யத்தின் காரியத்தை வளர விடாமல் நெருக்குகிறது. அதுதான் பாயிண்ட். சரி, இந்த முட்களை விதைக்கிறது யார், இந்த முட்கள் எப்படி வருது அதை நம்ம பார்க்கணும். நீங்கள் அந்த முட்கள்னு சொன்னால் அந்த 1 யோவான் 2:15 படித்தா, அதாவது உலகத்தில் உள்ள நீங்கள் அன்பு கூறாது, உலகத்தில் அன்பு கூறுதான் பிதாவின் அன்பு இல்லை. ஓகே. கண்களின் இச்சை என்ன வார்த்தை? கண்களின் கவர்ச்சிக்கு ஏற்ற காரியங்கள், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவை பிதாவினால் உண்டானவர்கள் அல்ல. ஜீவனத்தின் பெருமையானது 10 வீடு இருக்கு, 5 கார் இருக்கு, ஒரு 100 ஏக்கர் ரப்பர், இதெல்லாம் ஜீவனத்தின் பெருமை. இது பிதாவினால் உண்டானதல்ல, கொண்டு போக மாட்டோம் இல்லை, போட்டு தானே போனோம். ஓகே, ஸோ இது பிதாவினால் உண்டானது அல்ல. உலகத்தில் இந்த ஜீவனத்தின் பெருமை தேவன் படைச்சு சாபத்தில் வந்து சாத்தானுடைய ஆளுகள் இருக்கு. இந்த பெருமை இப்போ தேவ சாபத்தில் இருந்து அவர் புதிய வானம் புதிய பூமி படைத்து கொண்டிருக்கிறபடினாலே நமக்கு இது தேவையற்றதாகிவிட்டது, ஒரு தற்காலிகம் வாடகை வீடு மாதிரி ஆகிட்டது. ஸோ அப்போ ஜீவனத்தின் பெருமை இதெல்லாம் முட்களாக இருக்குது. என்னெல்லாம் முள்ளு, கண்களில் கவர்ச்சி கேட்ட காரியம் எல்லாம் முள்ளுதான், மாம்சத்தில் இச்சை கேட்ட காரியம் முள்ளுதான், ஜீவனத்தின் பெருமை முள்ளுதான். ஏன்னா கீழே நீங்க பார்த்தா உலகமாக அது நிச்சயம் ஒளிஞ்சு போயிடும், ஒளிஞ்சு போற எல்லாமே முள்ளுதான். இப்போ புரிஞ்சுட்டீங்களா? ஒளிந்து போகிற காரியங்கள், அழிந்து போகிற காரியங்கள், அழியாத நித்திய மகிமைக்குரிய காரியங்களை தடுத்து விடுகிறது, நெருக்கி வளர விடாமல் செய்யறதுங்கிறது தான் விஷயம். சரி, அப்போ இந்த முள்ளுகளை விதைக்கிறவர்கள், இந்த முள்ளுகளை யார் விதைக்கிறார் என்று சொன்னால், அதாவது இந்த முள் எப்படி முளைக்குதுன்னு ஒரு வசனம் இருக்குல்ல, அது எபிரேயர் 6:7-8, எபிரேயர் 6:7-8 வந்தா, மழையை குடித்து முட்பூண்டுகளை முள்ளுகளையும் எப்படி எனில் மழை குடித்து பயிரிடுகிறவனுக்கு பயிரை முளைப்பிக்கிற நிலமும் இருக்கிறது. அடுத்தது ஆசீர்வாதம் வரும், முச்செடிகளையும் புல்பூண்டுகளையும் முட்போட்டு ஓகே போதும், நிலமும் சபிக்கப்படும். முள்ளுகளை முளைப்பிக்கிற நிலம். இந்த நிலம்ங்கிற சொல்றத உலகம், மனிதர்கள், மனிதருடைய மனங்கள், அங்கதான் இந்த விதைகள் விதைக்கப்படுதுன்னு ஆண்டவர் இன்னொரு பகுதியில் சொல்வார், நம்ம பார்க்க போறோம். அப்ப இந்த முள் எங்கிருந்து முளைக்குதுன்னு சொன்னா மனித மனங்களிலிருந்து முளைக்குதான். இதுதான் கொண்டு விதைக்கிறாங்க. மனித மனங்களுக்குள் முள்ளு, அதான் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிறவைகளே அவனை தீட்டுப்படுத்தும் என்று ஆண்டவர் சொன்னார்ல. எல்லாமே எங்கேருந்து வருதான்? மனசுக்குள்ள, மனித மனங்களுக்குள்ள இருந்து வருகிறது முள்ளு. முள் காரியங்கள் முளைச்சு வருது. இந்த முள்ளுன்னு சொல்லும்போது இந்த நாங்கள் பல இடங்களுக்கு திருச்செந்தூர் எல்லாம் போகிறோம்ல, அந்த ஓட்டா மரம்னு சொல்கிறாங்க, சீம கருமையில் மரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓட்டா மரம்னு சொல்லுவாங்க, சீம கருமையில் வரும், பயங்கர முள், அந்த பக்கம் நெருங்க முடியாது. அதுக்கு விதை போடாண்டா, தண்ணி ஊத்தாண்டா, உரமும் போடாண்டா, இந்த கட்டாந்தரம் வெயிலுக்கு எவ்வளவு நிற்கிறது இல்லையா, அது சரசர வளர்ந்துடும். அப்போ அங்கே பயிரிட முடியாது. எந்த நல்ல ஒரு விதை போட்டாலும் அது வளர முடியாது, அது வளர விடாது, அங்கே பக்கமே போக முடியாது, அந்த முள் பயங்கரம். அதனால அதெல்லாம் என்ன செஞ்சிருவாங்கன்னா, முதல்ல அந்த முள்ளெல்லாம் வெட்டுவாங்க. வெட்டுறது முதல்ல தீ கொடுத்துருவாங்க. அந்த செடியை என்ன செஞ்சிருவாங்க, தீ கொடுத்துருவாங்க. ஏன் தீ கொடுக்குறாங்க? ஆல்ரெடி அது திருப்பி முளைச்சு வந்துடும். பெரிய கஷ்டம். அந்த பிராந்தியத்தில் நமக்கு அது இல்லை, அங்கே உள்ளவங்களுக்கு அது தெரியும். அதனால கோர்ட்டை ஒரு ஜட்ஜ்மெண்ட் போட்டாங்கல்ல, இந்த சீமக்கருமையில் வரவங்களை எல்லாம் ரிமூவ் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டு அது அந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. இங்கெல்லாம் இருக்கோ எல்லாம் ரிமூவ் பண்ணிருங்க, அது தீமையான. அப்போ முள்ளன்னா என்னது? அது மற்ற செடிகளை வளர விடாது, அது ஈஸியாக வளர்ந்துருதான்.
தனக்கு எந்த பரிபாலனம் வேண்டாம், பூச்சி கடிக்கல, மற்ற செடிகளை தானே எல்லாம் வெட்டிட்டு போயிடுது. அது வளர்ந்து விடுகிறது. முள்ளனுடைய கேரக்டர் சீக்கிரம் வளருவது, அது அது எல்லா சூழ்நிலையிலும் தாக்கு பிடிக்கக்கூடியது, எளிதாக வர்றது, மற்ற செடிகளை வளர விடாது. சரி, இதுதான் முள். அப்போ அந்த முள்ளுகளை என்ன செய்யணும்னா முள் பிடுங்கப்பட வேண்டும். ஆனால் பிடுங்கப்படுவதற்கு முன்பு இந்த முள் எப்படி உருவாகுதுன்னு நம்ம பார்க்கணும், வசனத்தில் பார்க்கணும். நீங்கள் மத்திய 13ஆம் அதிகாரத்தில் 37லிருந்து 39 வரை உள்ள வசனங்களில் வரும்போது நல்ல விதை களைகள் என்று சொல்லி ஒரு காரியத்தை ஆண்டவர் வார்த்தையை பயன்படுத்துகிறார். இந்த முள்ளுன்னா அது பயன்படாதது, அது நல்ல செடியை வளர விடாதது, அது பாதகமானது. இந்த முள்ளும் இந்த களைகள் கேட்டகரியில் சேர்ந்த ஒரு விஷயம். ஸோ இந்த 2 விஷயம் இருக்கிறது. அப்போ மனுஷன் மாறன் பரலோக ராஜ்யத்தினுடைய விதைகளை விதைக்கிறார். அதை தேவனுடைய புத்திரர், தேவனுடைய ஊழியக்காரன் அந்த விதையை எடுத்து கொண்டு போய் சுமந்து கொண்டு போய் அதை விதைக்கிற ஊழியத்தை செய்கிறார். இனி சாத்தான், சாசு, அவன் பொல்லாங்கனுடைய புத்திரர். அவன் இந்த களைகள், இந்த முள்ளு, இந்த பரலோக ராஜ்யத்துக்கு எதிரான காரியங்கள்லாம் விதைக்கிறது யாரு? பிசாசு. அதான் அவனுக்கு பின்னாடி இருந்து வருது. அந்த காரியத்தை அவன் விதைக்கிறான். இப்படி 2 விதமான புத்திரர்கள் இருக்கிறார்கள் என்பது அந்த பகுதியில் நீங்கள் வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். இந்த முள் நீங்கள் மத்திய 13:25 வந்தீங்கன்னா, 25 வந்தீங்கன்னா அந்த அவன் சொல்றான், அவன் எஜமான் கேட்குறான், நம்ம இந்த செடி தானப்பா நட்டோம், நெல் கோதுமை தானே போட்டோம், அந்த முள் எங்கிருந்து வந்ததுன்னு கேட்குறான். வசிங்க, நித்திரை பண்ணுகையில் சத்துரு வந்து களைகளை விதைக்கிறான். சரி போதும் பாருங்க, இவன் கோதுமைக்குள் அவன் களைகளை விதைக்கிறான். பத்தியெல்லாம் இந்த முள்ளுகளையும் களைகளையும் விதைக்கிறது யாரு? சத்துரு, பிசாசு. மனசிலாக்கணும், இதான் ரூட். அப்போ அவனுடைய மனிதர்கள், அவனுடைய மனுஷர்கள் இருக்கிறாங்க. இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு, நித்திய ஜீவனுக்கு எதிரான போதைகளை, அழிவுக்குரிய அநித்தியமான காரியங்களை ஆசீர்வாதம் பேசுறவங்க இப்போ புரியுதா? அவங்க சாத்தானால பயன்படுத்தப்படுறாங்க. அதான் அதுல உண்மை. இந்த வசனம் எல்லாம் அப்படிதான் சொல்லு. அவங்களை நான் நம்பல, நான் அனுப்பியிருந்தா நித்திய ஜீவனை சொல்லியிருப்பான், பரலோகத்தை சொல்லியிருப்பான், மேலானதை சொல்லியிருப்பான். இதை போட்டு இப்படி போதை ஏற்ற மாட்டாங்க. அதுதான் ஆண்டவர் இந்த இடத்துல நம்ம கற்றுக் கொடுக்கிறார் என்பதை நம்ம அறிஞ்சிருக்கணும். சரி, இப்போ என்ன ஆச்சுன்னா மற்ற 13, 28, 29 அந்த அவங்க கேட்குறாங்க, ஐயா அப்போ என்ன செய்வோம்? இந்த முள்ளு பிடித்தா செடி வளராது, செடியை வளர விடாது, தண்ணி கொடுக்காது, முள்ளை பிடுங்கிற களை எடுப்புன்னு சொல்லுவோம்ல, ஊர்காட்டினா களை எடுப்புன்னு சொல்லுவோம். எங்களுக்கு வயல் இருந்து நாங்கள் களை எடுப்பு அப்பப்போ செடி அந்த வளரும்போது ஒரு குறிப்பிட்ட டைமில் களை எடுப்பு நடத்தணும். ஓகே, இந்த களைகளை எடுத்துருவோமா அப்படின்னு கேட்குறேன். கேட்கும்போது அந்த எஜமான் சொல்கிறான், இல்லை நீங்கள் களை எடுப்பு செய்யணும், நீங்கள் போய் களை எடுக்க போனால் எது கோதுமை எது களை எடுக்க தெரியாமல் எல்லாத்தையும் பிடிங்கி போட்டுருவீங்க. களை எடுக்கிறேன்னு சொல்லி நல்ல செடிகளையும் பிடிங்கி போட்டுருவீங்கல்ல, அதனால நீங்கள் செய்ய வேண்டாம். இப்போ 30வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நான் அறுக்கிறவர்களை அனுப்புவேன். தேவ தூதர்கள்னு சொல்லியிருக்கு. தேவ தூதர்னா தேவனுடைய ஊழியக்காரன் அர்த்தம். ஊழியக்காரன் அனுப்புவேன். அவங்களுக்கு தான் களை எது செடி எதுன்னு தெரியும் இல்லையா? தெரியாதனமா நீங்க எல்லாம் செய்யாதுங்க, அதுக்கு தகுதி உள்ளவர்கள வச்சிருக்கேன், அவங்க அந்த களை எடுப்பாங்க. நீங்க மத்திய 13ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்துல அந்த வசனத்தை படிங்க. மத்திய 13:41 மனுஷகுமாரன் தன்னுடைய தூதனை அனுப்புவார், அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடரல்களையும் அக்கிரமங்களையும் அக்கிரமம் செய்யறவர்களை சேர்த்து ஓகே 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 அக்கிரம சொல்ல. 2வது, முதலாவது அவருடைய ராஜ்யம்னா சபைன்னு அர்த்தம். நல்ல கவனிங்க, அவருடைய ராஜ்யம் இங்க சபை, அப்புறம் பரலோகம். அப்ப சபைக்குள்ள என்ன செய்யறாராம்? இடரல் உண்டாக்குற முள்ளுகள், களைகள் இருக்குல்ல, அந்த களையெல்லாம் பிடிக்கிற வேலையை அவர் செய்யறாராம். இங்கேயும் செய்யறாராம். 2 அர்த்தம் இருக்கு. ஒன்று இங்கே களைகளை பிடிக்கிறார், களை எடுக்கிற இடத்துல. அப்புறம் மறுமை நாளில் அந்த களையெல்லாம் தனியாக கட்டி அங்கே 2ஆம் மரணமாக்கி அக்கினி கடல்ல போட்டாங்க. அப்போ களை இப்போதே பிடுங்கப்படுகிற ஒரு காரியத்தை தேவன் செய்கிறார் என்பதையும் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் அதுக்கு தகுதியானவர்களை அவர் அனுப்புகிறார். நீங்கள் உன்னத பாட்டு புத்தகத்தில் 2:15 பழைய பாட்டில் ஒரு வேடிக்கையான சம்பவம் உண்டு. உன்னத பாட்டு 2:15, திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற சிறு நரிகளையும் குழி நரிகளையும் பிடியுங்கள். திராட்சை தோட்டத்தை கெடுக்கிற சிறு நரிகளை குடி நரிகளை பிடியுங்கள். தோட்டம் பூவும் பிஞ்சுமா இருக்கிறது இல்லையா? பூவும் பிஞ்சுமா இருக்கிற நேரம் தோட்டத்துக்குள்ள என்ன வந்துருதான்? நரிகள் வந்துருதான். நரி தோட்டம்னா தேவனுடைய சபைன்னு அர்த்தம். சரியா? அதுக்கு ஒப்புமையா சொல்லி நரி வருதான். என்ன சின்ன நரி வருதான், குழி நரி வருதான். ஒரு யானை வந்தா தூரத்துல இருந்து பார்த்தா தெரியும், நரி வந்தா தெரியும். நரிக்கு ஒரு கேரக்டர் தெரியுமா? அது வெட்ட வழியில நடக்காது, அந்த புதர்களுக்குள்ள மறைஞ்சு தான் ஓடணும். எங்கேயாவது ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ், ஒரு வெட்ட வழியை கிடக்கணும்,
ஃபாஸ்ட்டாக கடந்து போயிடும். இல்லையா? மற்ற நேரம் பார்த்தீங்கன்னா அது கண்டுறக்கூடாதுல்ல, அதுங்க கேரக்டர். நரி, தந்திரம், பிசாசு. அப்போ தந்திரமான காரியங்கள், மோசடியான காரியங்கள் சபைக்குள்ள வந்துடும். சிறுநரி, குளிநரின்னு சொன்னா அது குழி பறிச்சு பதுங்கு குழி, பதுங்குன்னு சொல்லுவாங்கல்ல, ராணுவத்துல பதுங்கு குழிக்குள்ள பதுக்குறாங்கல்ல, இது மாதிரி பதுங்கு படுத்துக்கிறோம். நீங்க எப்படி ஸ்ட்ரைட்டா பார்த்தா தெரியாது, ஏன்னா அது குழிக்குள்ள இருக்கும். அவங்க தோட்டத்துக்குள்ள மிச்சமா இருக்கிற தோட்டத்தை கெடுக்கிறதுக்கு இப்படிப்பட்டதெல்லாம் வரும். அதை பிடிங்கள்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் நமக்கிட்ட அந்த வேலையை கொடுக்காம அவர் இன்னொரு வேலை செய்யறார். அது அந்த களை எடுப்பு செய்யற தகுதி உள்ள தேவ ஊழியக்காரர்களை பயன்படுத்தி ஒரு காரியம் செய்யறார். யாக்கோபு 3:1 என்னன்னு சொன்னா, வார்னிங் மெசேஜ், எச்சரிக்கை செய்தி. அது என்ன எச்சரிக்கை செய்தி? அதிக ஆக்கின அடைவோம் என்று கருதி உங்களில் அநேகர் போதகர் ஆகாதிருப்பீர்களாக. ஏன்னா கவனமா இரு, நீ களை விதைக்காத, அநித்தியமான போதையாத்தாத, பரலோக நித்திய ஜீவனுக்கு அடிப்படையான காரியங்களை சொல்லுங்க அப்படின்னு வார்னிங் பண்ணுவாங்க. இப்ப இப்படிதான் களை எடுப்பாண்டவர் எப்படி செய்யறாரு? ஃபர்ஸ்ட் வார்னிங் கொடுக்குறாரு. இங்க 1 பேதுரு 4:7 நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் தோங்குகிற காலமா இருக்கிறது. முதலாவது நம்ம கிட்ட தொடங்கும் அப்படின்னு அந்த வசனம் போகுது. இப்ப புரியுதா? மற்றவங்களுக்கு நியாய தீர்ப்பு பிறகுதான், அவன் அங்க நெருப்புல படுத்துமா இங்க படுத்துமா லாஸ்ட் தான். இப்ப சபையில் அவர் களையெடுப்பு என்கிற ஒரு நியாயத்தை செய்கிறார். அது ஆவியான ஒரு ஆழமா பேசிட்டு இருந்த நான் அந்த பகுதியில தான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். அவர் சபையை கெடுக்கிற குடிநெறிகள், இந்த தந்திரமானவர்கள், நீங்க தேவ சித்தத்துக்கு புறமானவர்களை அவர் களை எடுக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. நீங்க மற்ற 26:15 இயேசுவோடு கூட இருந்த ஒரு மனிதன், அவன் யூதாஸ், 12 பேருக்கு வருதேன். அவன் இயேசுவின் எதிரிகிட்ட போறான். எதிரிகிட்ட போய் என்ன சொல்றான் தெரியுமா? நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன், எனக்கு என்ன இயேசுவை விற்க போறான், என்ன தருவது? சரிதானே? இயேசுவை விற்கிறாங்கல்ல நிறைய பேர், இயேசுவை பயன்படுத்தி வியாபாரம் செய்யறாங்கல்ல, வியாபாரம். அதான் இயேசுவை பயன்படுத்தி வியாபாரம் செய்யறது, அரசியல் பண்றது, இதெல்லாம் இப்படிதான். இப்போ எங்க போய் முடியும்னு நீங்க நெட்ல உள்ள மெசேஜஸ் நிறைய வருது, நீங்க பாத்துங்க, நான் அதுக்குள்ள போல. சரி, அவன் இயேசுவை வியாபாரம் பண்ண போனான். இவன் போனவன் என்ன தருவேன்னு கேட்டான், கொடுத்தாங்க. அப்புறம் இயேசுவை பிடிச்சி கொடுத்தாச்சு. அதுக்கு பிறகு திரும்பி இயேசுவை கொலை செஞ்சாச்சு, முடிஞ்சிருச்சு. இப்போ அவன் திரும்பி வர்றான். மற்ற 27:3-5 அவன் நேராக அந்த காசை கொண்டு வர்றான். நான் குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்து விட்டேன், குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்து விட்டேன்னு அழுதான். அப்போ அவங்க சொல்றாங்க, அது ஓம்பாடு, 30 ரூபாய் நல்ல உனக்கு வேணும், கடக்காட்சியில் பிச்சைக்காரா போ, 30 ரூபாய் எனக்கு வேணாம். இத்தனை காலம் 3.5 வரையும் இயேசுவோடு இருந்தா இல்லையா? அவர் செய்த அற்புதங்களை பார்த்தா, லாசரு இழப்பினதை பார்த்தா, அவர் செஞ்ச 2000 ஆண்டு கடந்து இதுவரை அவருடைய நாமம் இவ்வளவு கொடி கட்டி பறக்கு. நீ கூட இருந்தாலும் நான் பிச்சைக்கார 30 பைசாக்கு வித்து போட்டிய இயேசு எப்படி இருக்கு? ஓம்பாடு போயிட்டே இருக்கு. 30 தருவா 300 ரூபா போ, உனக்கு அவ்வளவு தானே. அவன் போயிட்டான். அவன் நாண்டு கொண்டு செத்தான். அப்போ சிலர் 1:16-18 வரை அதை பேதுருவே சொல்லுவார். எங்களோடு கூட ஒருத்தங்க இருந்தான், அவன் இப்படி போனான், அவன் செத்தான், குடல்கள் எல்லாம் சரிந்து போயிட்டு அப்படின்னு அந்த வயிறு வெடித்து போயிட்டு அப்படியெல்லாம் அந்த பகுதியை எங்க வழக்கு இருக்கிறார்கள். இங்க என்ன பண்ணுறான்னு சொன்னா, இயேசுவை மறுக்கிறவர்கள், இயேசுவை வச்சவர்கள், வியாபாரம் செய்யறவன் அன்னைக்கு இயேசுவோடு 12 வருடம் இருந்திருக்கான். அது திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டது. சரியா? இயேசுவை வியாபாரம் பண்ணவே என்ன நடந்ததுன்னு பார்த்துக்க அப்படின்னு நமக்கு ஒரு படிப்பினையாக வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சரி, இப்போது நீங்க அப்போஸ்தலர் 5:3-4 வந்தீங்கன்னா, அனனியா சபீரால 2 பேர் வராங்க. சபையில நல்ல விசுவாசிகள். அவங்க சொத்தெல்லாம் வித்து கொண்டு வைக்கிறாங்க. அப்போஸ்தலர் சொல்லல, நீங்க சொத்தெல்லாம் வித்து கொண்டு வாங்கன்னு சொல்லல, இவங்களா கொண்டு வச்சாங்க. ஏன்னா பரலோக ராஜ்யத்தை பற்றி ரொம்ப பேசுனதுனால இவங்களுக்கு இந்த பூலோகமே வேண்டாம், எல்லாருக்கும் கொடுத்துருங்க, நாங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு ரெடி ஆகிறோம், அங்கே போகணும், அந்த ராஜ்யத்துக்கு போகணுங்கிற ரொம்ப வேகத்தில் இருந்ததுனால எல்லாரும் கொண்டு கொடுத்துட்டாங்க. ஸோ எல்லாருக்கும் பங்கு போட்டு கொடுத்தாங்க, அவங்களுக்கு ஊழியங்கள் செஞ்சாங்கன்னா இருக்கு. இப்போ அனனியா சபையா வந்துட்டாங்க. வந்தோடனே அவங்க கொஞ்சம் சொத்தை எடுத்து வச்சுட்டு, பணத்தை வச்சுட்டு கொண்டு வர்றாங்க. அப்போ அவர் பேதர் கேட்குறாரு, இவ்வளவு தானே விற்றீங்க? ஆமாம், இவ்வளவு தான் விற்றோம், இதான் பிரச்சனை. அப்போ பேதர் சொல்றாரு, அப்பா விற்கிறதுக்கு முன்னாலே அது உனக்குள்ள சொத்து தான், நாங்கள் கேட்கலையே, உன் சொத்தை பணத்தை கேட்டோமா, எங்களுக்கு தேவை கிடையாதுல்ல, நீ கொடுக்குற என்ன? சரி, கொடுக்கிற கொண்டு வந்த இங்க நீ என்ன சொல்ற? அப்போஸ்தலர் 5:3-4 பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்ல, அதுதான் அந்த வார்த்தை நமக்கு தேவை. பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்ல சாத்தான் உன் இருதயத்தை, இதுதான் பிரச்சனை. பரிசுத்த ஆவிக்கு எதிராக பேசுகிற பரிசுத்த ஆவியினுடைய தந்திரங்கள் எவ்வளவு கண்டிக்கப்படுது. நிரப்பினது என்ன? மனுஷனிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் போய் சொன்னாங்க. உடனே விழுந்தாங்க, செத்தாங்கிற சந்தர்ப்பத்தை நாம் அந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். களையெடுப்பு. அதை தொடர்ந்து ஜனங்களுக்கு பயம் உண்டாயிட்டு, அப்போ
காரியம் இப்படி இருக்கு. பயத்தோட நடுக்கத்தோடும் அவ சபையில தேவ பக்தியும் பயமும் நடுக்கம் உண்டாகும்படி இப்படிப்பட்ட களை எடுப்பை அவர் செய்யறது நாங்க அனுபவத்துல பார்த்துட்டு தான் பேசுறோம், சும்மா ஒன்றும் பேசல. நாங்க ரொம்ப அனுபவத்துல பேசுறோம். ஒரு முறை நான் ஒரு குறிப்பிட்ட ஊழியத்திலே நான் ரொம்ப காலம் சுத்திட்டு இருக்கிறேன். அந்த ஊழியத்துல அந்த ஸ்தாபனத்துல தலைவராக என்னை நியமிக்கும்படி அன்னைக்கு இருந்த தலைவரும் உப தலைவரும் முடிவு பண்ணான். அவங்களுக்குள்ள முடிவு பண்ணிட்டான். முடிவு பண்ணிட்டு நீங்க தான் இருக்கணும்ட்டு என்கிட்ட பேசினான். நான் சொன்னேன், தேவன் நன்மைச்சா பார்க்கலாம், எனக்கு தேவன் தந்த வேலை செய்யணும், நான் எல்லா இடத்துலையும் செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், வேண்டாம் நீ என்னோட இரு, என் வேலையை செஞ்சுட்டுருன்னு சொன்னதுனால அதுக்கு பிடி கொடுக்கல. அப்புறம் அந்த தலைவர் மறித்து பண்ணார். அடுத்த அவர் அசிஸ்டன்ட் வந்துட்டார். இப்போ பெரிய பிரச்சனை, இந்த சபையில் பல குழப்பம் பிரச்சனை மோதல் ஆயிடுச்சு. ஸோ இப்படி இருக்கும்போது நான் அந்த பகுதி போல நான் வேற ஊழியர்களை சுற்றிட்டே இருக்கேன். ஒரு சனிக்கிழமை சரி 2 நாள் ஆச்சு அந்த சபைக்கு போய், ஒரு நாள் போவோம், ஏதோ சண்டைக்கார மாதிரி ஆகிடக்கூடாதுல்ல அப்படின்னு உபவாச ஜெபம் நடக்கும். நான் போனால் எல்லா ஊழியக்காரெல்லாம் கூடியிருக்கிறேன். இப்போ அந்த தலைமை பாஸ் இருக்காரு, என்ன கண்டோன்னு சொன்னார், வந்துட்டீங்களா, ரொம்ப சந்தோஷம், வாங்க நீங்கள் இன்னைக்கு நீங்கள் தான் பிரசங்கம் பண்ணணும்னு சொல்ல நான் பிரசங்கம் பண்ண வேண்டிய ஆயிடுச்சு. அப்போ நான் வசனத்தை பார்த்தாச்சு, பிரசங்கம் பண்ணேன். நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு காரியத்தை அப்படியே சொல்கிறேன். கண்ணுக்குட்டி நான் பசு வளர்ந்து பால் கறந்து வித்துட்டு வந்திருக்கேன். கண்ணுக்குட்டி ரொம்ப துள்ளிச்சுன்னு சொன்னால் இந்த மூக்கிலோடைய ஒரு மூக்கு ஓட்டை போட்டு ஒரு மூக்கு தண்டு போட்டு இழுத்து கட்டிடுவோம். நான் கிட்டன வரல, இழுத்து கட்டிடுவேன். அது 3 நாள் தண்ணி குடிச்சாம வைக்கிறதுனாம தலையை தூக்கிட்டு நிற்க பார்த்துக்க. அண்ணா ஒன்று மூக்கு கரண்டு போட்டுட்டு இருக்கு, அது தண்ணியும் குடிக்காம வைக்கல தின்னாம அண்ணா தலையை தூக்கி பிடிச்சிட்டு நிற்குது. சாப்பாடுல பேசி முடிச்சாச்சு. முடிச்ச பிறகு நாங்கள் ஆண்கள் ஊழியக்காரர்கள் இருக்கிறது சாப்பாடு வந்துடும். அங்கே உட்காந்து சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சோன்னா பாசம் சொல்லாரு, பாசம் ஒரு ஆளுக்கு ஜோம் பண்ண போமா இங்கே வந்தாச்சு. இங்கே இந்த சர்ச்சு நீளமாக இருக்கும், அந்த பக்கம் பெண்கள் இந்த பக்கம் ஆண்கள், இது அங்கே உள்ள செட்டப். ஸோ நான் அங்கே கூட்டிகிட்டு போகிறேன். கூட்டிகிட்டு போனால் ஒரு நடுத்தர வயது ஊழியக்காரி படுக்கிறது. ஸோ அவங்களுக்கு சோம் இல்லை, சாப்பிடவும் இல்லை, ஒன்றும் குடிக்க மாட்டேங்க. எப்படி குடிக்க மாட்டேங்கிறாங்க? ஒன்று ஜோம் பண்ணுங்க, எல்லாம் ஜோம் பண்ணு. ஜோம் பண்ணிக்கு வெளியே வந்தப்பறம் சொன்னார், அவையானவர் சொன்னார்ல, மூக்கு சிரட்டு போட்டு விட்டுருக்கு, தண்ணி குடிக்காம வைக்கல அதுதான். புரியுதா? ரொம்ப அனுபவங்கள் ஆண்டவர் படிச்சது அனுபவம் தான். நான் கொஞ்சம் தைரியமாக உங்களோட பேசுகிறேன். சரி, அப்போ அவர் கலையோடு செய்கிற காரியம் உண்டு என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. அது 1 Corinthians 11:29-31 இருந்தாச்சுன்னா அங்கே படிக்கிற கர்த்தருடைய சரீரம் சபையில் வந்து சிலர் வியாதியாய் திரும்பி போனீர்கள், சிலர் பலவீனமானீர்கள், சிலர் வெற்றி அடைந்தீர்கள். அல்லது களையெடுப்பு எங்க சபைக்குள்ள பயம் உண்டாக்கும்படி, தேவ ஜனங்களுக்கு பயம் உண்டாக்கும்படி இப்படிப்பட்ட காரியங்களை அவர் செய்கிறார் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிதான் பயபக்தியா சபையை கொண்டு போகணும். அப்பதான் தேவ பிரசன்னத்தை வைக்க முடியும், தக்க வைக்க முடியும். நாங்க நாடகம் ஆடிட்டு விளையாடிட்டு இருந்தா அவர் போயிடுவார்ல. என்ன சொல்றீங்க நீங்க? ஓகே, பழைய ஏற்பாட்டிலும் அப்படி ஒரு சம்பவம் இருக்கு. நீங்க வந்து எண்ணாகமம் 16ஆம் அதிகாரம் முதல்ல இருந்து நீங்க வாசிச்சுட்டு போனா அங்க வந்து அதாவது லேவிக்கு பிறந்த கோராக என்ற மனுஷன். லேவினா அவன் ஆசாரிய ஊழியம், சர்ச்சுக்குள்ள ஊழியம் செய்வது, அன்னைக்கு இருந்த ஆசாரிய கூடாரத்துக்குள்ள ஊழியம் செய்வதற்கு அழைக்கப்பட்ட வம்சம் தான் லேவி கோத்திரம். அந்த கோத்திரத்தை சேர்ந்தவங்க தான் கோரா. அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னா அந்த ஆசாரிய கூடாரத்துக்குள்ள நிறைய வேலை உண்டு. பிரதான ஆசாரியன், அதுக்கு கீழே உள்ள ஆசாரியர்கள், பலி செலுத்துகிறவர்கள், அங்கே அந்த குத்த விளக்குல எல்லாம் எண்ணெய் ஊத்துறவங்க, சமூக தப்பம் வைக்கிறவங்க, நிறைய வேலை. ஆனால் எல்லாரும் இந்த புதிய பாட்டை சொன்னால் அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், மேய்ப்பர்கள், போதகர்கள், சுவிசேஷகர்கள், அதுக்கப்புறம் விசுவாசிகளும் ஊழியம் செஞ்சாங்கன்னா பார்க்குறோம். அப்போஸ்தலர் ஸ்தானம் வேறு இல்லையா, தீர்க்கதரிசி போதகர் ஸ்தானம் வேறு. இந்த இவனுக்கு கோராகுள்ள ஸ்தானம் அது கிடைக்கல. இவன் அந்த கோபத்தில் அவன் என்ன செய்யறான், அவன் வந்து அந்த லேவி கோத்திரத்தை சேராத மற்ற ஜனங்கள், ரூபன் கோத்திரமா, அந்த கோத்திரத்தை சேர்ந்த கொஞ்சம் ஜனங்கள் எல்லாம் சேர்க்கிறான். அந்த அரசியல் அங்கே போய் ஜனங்களுக்குள்ள போய் மற்ற கோத்திர தலைவர்கள் எல்லாம் சேர்க்கிறான். அவன் சேர்த்துட்டு மோசேக்கு விரோதமாய் வருகிறான். அது 3ஆம் வசனம் படிக்க 16:3 என்னாகும் 16:3 மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமாக என்ன பார்த்துக்க கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நல்ல கேளுங்க, நீங்க எல்லாம் மிஞ்சி போறீங்க, சபையார் எல்லாரும் பரிசுத்தமா தான் இருக்காங்க, கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரு. இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு நீங்கள் ஏன் ஒரு தலைவர் மாதிரி காட்டுறீங்க? அதிக பிரசங்கமா பேசுறீங்க. எல்லா ஜனங்கள்லாம் பரிசுத்தமா தானே இருக்கிறாங்க, கர்த்தருங்க உள்ள இருக்கிறாருல்ல
அப்படின்னு ஒரு அரசியல் பண்றான். நல்ல புரியணும். ஒரு அரசியல் கூட்டணி உருவாக்கி மோசைக்கு விரோதமாய் அவன் பேசுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இப்போ 8-9 வசனத்துல நீங்க வந்தீங்கன்னா 8-9 படிக்க வச்சுக்கிறோம். கோராகை நோக்கி லேவியின் புத்திரர் கேளுங்க, கர்த்தருடைய வாசஸ்தலத்துக்குள்ள வேற ஒரு தினம் நுழையப்படாது. லேவி கோத்திரம் தான் தவிர உங்களை நுழைய வச்சாருல்ல, அங்க சபையாருக்கு வந்தாங்கன்னா உங்களுக்கும் ஊழியத்துல பணிவிட தந்திருக்குல்ல, செய்யவும் பண்ணும்படி இஸ்ரவேல் மக்களுக்குள்ள இருந்து உங்களை பிரிச்சு எடுத்தாருல்ல, உன்னோடு கூட லேவியின் புத்திரராகிய உன்னுடைய சகோதரரை சேர பண்ணினது இல்லைங்க, அற்ப காரியமா. தகுதி இல்லாதவன் நீ இந்த கூடாரத்துக்குள்ள நுழையக்கூடாது. ஆனா லேவி கோத்திரத்தில் உன்னை பறக்க வச்சு உனக்கு ஒரு சின்ன வேலை தந்திருக்காருல, இது என்ன சாதாரண நினைக்கிற நீ? இது அற்ப வேலை நினைக்கிறியா? அசரி கூடாரத்தில் செய்யறது தலைவனவன் மனம் உனக்கு அப்படின்ட்டு நல்ல ஆலோசனை சொல்றான். ஒன்றும் கேட்கல. பிறகு அந்த ரூபன் கோத்திரத்து மக்களை எல்லாம் கூப்பிடுறான். எப்பா இந்த கிறுக்கப்பாவை அவங்களை குளிர் வெட்டுறான், நீ எங்களோட சேராதன்னு கூப்பிட்டான். அவனோட வரல, எங்களை கண்களை படுக்க பார்க்குறியோ, தலைவனாக்குறியோ, துறைத்தனம் பண்ணிடுறியோ, என்னடா நினைச்சிருக்க? யாருக்கு விரோதமா? மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமா. சபையெல்லாம் பரிசுத்தமா இருக்கான், நீங்க எல்லாம் அதிக செஞ்சீர்கள், அப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, கர்த்தர் கட்டளை எடுக்கிறார், கர்த்தர் கட்டளை எடுக்கிறார், எத்தனை கட்டளை, நாங்கள் எல்லாம் பரிசுத்தமா இருக்கோம். மோசம் பரவாயில்ல தான். அப்போ மோசே சொன்னான். கடைசியில் நிறைய ட்ரை பண்ணி பார்த்தா முடியல. இப்போ 20-21 வாங்க. 20-21 மோசையிடையும் மோசை என்ன சொன்னேன்? இந்த சபையை விட்டு தள்ளி போ, விலகு விலகு. ஒரு நிமிஷத்துல அடிச்சு போடுவேன். விழுந்து சரி போதான், நான் சப்ஜெக்ட் சொல்றேன். அப்போ ஜனங்களுக்கு சொல்லு, இவங்களை விட்டு விலகி போக சொல்லு. கிட்ட நிற்காம தள்ள சொல்லு. மற்றவங்களை எல்லாம் தள்ளி போக சொல்லு. ஒதுக்கு பிரிந்து போக சொல்லு. கொஞ்சம் தள்ளு, இந்த கூட்டணியை விட்டு பிரிந்து போக சொல்லு. அப்போ கூட்டணியை விட்டு கொஞ்சம் பேர் பயந்து போயிட்டான். மிச்சம் நிறைய பேர் அந்த கூட்டணிக்குள்ளே நின்னாங்க. விலை வந்தது. அது 31 வசனமா? படிங்க. முடித்த உடனே நிலம் பிளந்து வாயை திறந்து அவர்களை வீடுகளையும் மனிதரையும் பத்தலாம். அதுதான் விலை போச்சுனாரு. ஆபத்து வரப்போது போயிரு, சுனாமி வருது, ஓடி போயிரு, அடுத்த அழிவு அனுப்ப போறேன் பாருங்க. இஸ்ரவேல் அதனால நீங்கள் தொடர்ந்து இஸ்ரவேல் சபையாருக்கு பயம் உண்டாகிட்டு. அப்போ இந்த கூட்டணி சேரக்கூடாது, அரசியல் வைக்கப்படாது. கர்த்தர் என்ன சொல்றாரு கேட்டுட்டு ஜனங்கள் அரசியல் தானே பண்ணுவாங்கல்ல. இது நாங்க சபையில பாக்குற விஷயம். அப்பப்ப சபையில களை எடுப்பு நடத்துவார். இந்த மாதிரி செய்யும்போது ஜனங்கள் பயந்து தேவ சித்தத்தை அர்ப்பணிப்பார்கள், மனம் திறந்துவார்கள்ங்கிறத நாங்கள் தொடர்ந்து பார்க்கிறோம். சரி, அப்ப நம்முடைய நமக்குள்ளே ஒரு எழுப்புதல் வர வேண்டும் என்றால் சில சந்தர்ப்பத்தில் நீங்கள் பிரிஞ்சு நீங்கள் ஒழுங்காக மனம் திரும்ப சொல்வார். இல்லை நீங்கள் களை விதைச்சிட்டு களைக்குள்ளே இருந்தோம்னா அப்புறம் களை எடுப்படுப்பார். நாங்கள் களை எடுப்படுத்தோம்னு சொன்னால சில களை ரொம்ப உயரமாக இருக்கும் பாருங்க, பார்த்தாலே தெரியும். செடி அந்த நெல்லை விட உயரமாக வளர்ந்துடும், நிறைய வளர்ந்துடும், அதை பிடிங்கிடலாம். சில களை தெரியாது, கீழே தான் குடிஞ்சு பார்த்தா அந்த வயலில் இறங்கணும், இறங்கி பார்த்து தான் எடுக்கணும். அப்போ இது எல்லாமே இந்த செடியை வளர விடாமல் கெடுக்குது. அப்படி நம்ம களை எடுக்கிறது மாதிரி ஆண்டவரும் தமிழை ஜனங்களுக்காக சபைக்குள் களை எடுப்பு செய்கிறார் என்பதை மறந்துடக்கூடாது. சரி, இப்போ வெளிப்படுத்தல் பிலிப்பியர் 3:17-19 படிச்சுட்டு வாங்க. 17 நீங்கள் என்னோட கூட பின்பற்ற பசிய 3:17 சகோதரரை என்னோட கூட பின்பற்றவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். ஏனெனில் அநேகர் வேறுவிதமாய் நடக்கிறார்கள், கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர். அநேகர் சொன்னேன், கண்ணீரோடு சொல்லுகிறேன், முடிவு அழிவு, அவர்களுக்கு அழிவு காத்திருக்கிறது. அவருடைய தேவன் வயிற்று பிழைப்புக்காக நாடகம் ஆடுகிறார்கள். அடுத்தது அவருடைய மகிமை வெட்கத்திலே முடிய போகிறது. பூமி கிடையாது செய்திகள் போதும். அப்ப இப்படிப்பட்ட ஆளுகள் கேட்டகரி போட்டு கொடுத்துருக்காரு. இப்படிப்பட்ட ஆளுகள் எல்லாம் யாரு? வேறுவிதமாக நடக்கிறவர்கள், கிறிஸ்துவன் சிந்தைக்கு வெளியே இருக்கிறவர்கள் இல்லையா? அப்படிப்பட்ட விலகு. அவனுக்கு அழிவு வந்தா நீ தோல்நகை போட்டேன்னா 2 பேரும் சேர்ந்து எடுத்து போயிடும். சரியா? அதான் அந்த பொருள். அதான் நீங்க ஆதி திருச்சபையில மாறுபாட அப்போஸ்தலர் 2:40 மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள், இல்லைன்னா அது மாறிட்டு போயிடும்னு சொல்றத பாக்குறோம். சரி, இப்போ வெளிப்படுத்தல் 18:4 வாஸ்தா 18:4 சீக்கிரம் படிங்க. உண்மை கேட்டேன், என் ஜனங்களே
அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படி வெளியே வாருங்கள். நீங்க 4ஆம் வசனத்துல படிச்சா பாபிலோன், மகா பாபிலோன், சகலவித அசுத்தாவின் காவல் வீடு, உலகம் வேசி மார்க்கம் உலகம் எல்லாம் சொல்லி, அதை விட்டு நீ வெளியே வந்துரு, நீ அதுக்குள்ள சிக்காதே என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அதுதான் 2 Corinthians 6:17 பாருங்க, சீக்கிரம் படிச்சிருக்கு. 2 Corinthians 6:17-18 நீங்க படிக்கும்போது, நீங்கள் அவர்களை விட்டு பிரிந்து அசுத்தமானதை பசிங்க ஆனபடியால் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு வெளியே போய் பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதீர்கள் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பதான் நான் உங்களை ஏற்றுக்கொள்ளுவேன், உங்களுக்கு பிதாவா இருப்பேன், எனக்கு குமாரனும் குமாரத்திலுமா இருக்கு. இதனால்தான் அந்த வேறுபாடு. அங்கே லேவியர் 20:26 நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படி மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். அங்கேயும் அதுதான், இங்கே அதுதான். சும்மா எல்லா இடமும் அங்கேயும் பாதி இங்கேயும் பாதி எல்லாம் நிற்காத. ஆழம் புரியுதா உங்களுக்கு? கிறிஸ்துவின் சிந்தைக்கு புறம்பான எந்த சூழ்நிலையை விட்டு அறியாமல் உள்ள காலங்கள் போட்டு என்ன அறியாமல் உள்ள காலங்கள் தெரியல புரியல தெரிஞ்சுக்கிட்டா எதுக்கு அப்புறம் கள்ளம் எடுத்து அஞ்சப்படம் இருந்து கள்ளனோட போட்டுக்கிட்டு வைக்கிறேன். தீமை பொய் ஃப்ராடு அப்படின்னா அதை விட்டு விலைக்கு போகிறதானே நமக்கு பாதுகாப்பு. கூட்டணியில் என்னன்னா அப்புறம் அவங்களுக்கு ஒரு அடிவில் பங்கெடுக்க வேண்டியது. அதனால ஒரு ஜென்யூன் செப்பரேஷன் சொல்லணும். இந்த வேறுபாடு இப்போ புரியுதா என்னன்னு? பல வேளை தேவன் நம்முடைய தேவனாக இல்லாதபடி நமக்கு பரிகாரம் செய்ய முடியாதபடி இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அங்கேயும் வச்சுக்கிட்டோம், இங்கேயே வச்சுக்கிட்டோம். வாழை காட்ட இடத்துல வாழை காட்டுறோம், தலையை காட்ட வேண்டிய இடத்துல அப்போ பார்ப்பாரு. இது இப்போ 2 பக்கத்துல இல்லை, அது ஏதாவது ஒரு பக்கம் விளையாட்டு பார்க்கலாம் இல்லையா? வேறுபாடு செப்பரேஷன் அது சரியில்லைன்னா சண்டை போட சொல்லலை. நீங்கள் யாருக்கும் தயவு செய்து சண்டை போடுறாங்க. அது மட்டும் விலகி இல்லை, அந்த பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் ஒரே வீட்டாருமாக இருக்கும்படி அந்த செப்பரேஷன் அனுபவத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். ரோமர் 16:12 இன்னொரு எதிர் சொல்லியிருக்கல. ரோமர் 16:17 மற்றவர்கள் கொண்டு சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குறவர்களை விட்டு எச்சரிக்கையாக இருந்து விலக வேண்டும் என்று. அப்போ இயேசு நமக்கு இந்த வேதத்தை தந்திருக்கிறார், எல்லா கையிலே இருக்கு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுதான் அப்போஸ்தலர் எபேசியர் 2:20 சொல்லுவாங்க. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி என்பவருடைய அஸ்திபாரம் கிறிஸ்து மூலக்கல். இயேசு சொன்னது செஞ்சது மூலக்கல்ல. வீடு வைக்கிறதுக்கு முதல்ல மூலக்கல் வைப்பாங்க இல்லையா, ஒரு நூல் கட்டுவாங்க இல்லையா, அதுக்குள்ள மற்ற கல் வைப்பாங்க இல்லையா. அப்போஸ்தலர் இந்த அஸ்திபாரத்தில் அவருடைய ஆவியினாலே வாசஸ்தலமாய் வீடாய் மாளிகையாய் கட்டப்பட வேண்டும். அது எபேசியர் 2:20 அந்த அதிகாரம் முழுசு நீங்கள் வாசித்தா தெரியும். இந்த அனுபவம் உங்கள் கையில் கொடுத்துருக்கு. இப்போ ஃபைனலைஸ் பண்ணுறேன். நீங்கள் பாஸ்டர் அந்த சபை அப்படி இப்படி அதெல்லாம் இருந்து போட்டு உங்கள் கையில் இந்த வேத புத்தகம் கொடுத்தாருல, இதை வச்சு தானே எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு அதை வச்சு உன்னை கரெக்ட் பண்ணுறதுக்குரிய சான்ஸை தந்திருக்காருல்ல. இந்த பைபிள் நம்ம கையில் கிடைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். யோவான் 12:48 சொன்ன மாதிரி என்னை தள்ளி உபதேசங்களை புறக்கணிக்கிறவர்கள் நியாயம் தீர்க்கிறவர்கள் இருக்கிறது. நான் சொன்ன இந்த காரியம் வச்சு நியாயம் தீர்ப்பேன்னு சொல்லிட்டேன். ஓசியா 8:12 சொன்ன மாதிரி வேதத்து மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன். அந்நிய காரியமாக்கிட்டு கோயிலுக்குள்ளாம் செலுவை வச்சிருக்கு, பைபிள் இருக்குன்னு போனால் சில வேலை சிக்கிக் கொள்வீர்கள். ஆக இதை படிங்க. நாங்கள் நிறைய காரியங்களுக்கு ஆழமாக தான் பேசுகிறேன். ஏன்னா உங்களுடைய சிந்தனையை தூண்டி உங்களுக்கு அந்த எழுப்புதல் உணர்வை தேவன் உங்கள் இதயங்களில் ஊற்ற வேண்டும் என்று சொன்னால் அங்கே இருக்கிற காளைகள் எல்லாம் பிடிக்க இருக்கிற தடை இல்லையா, தண்ணி பாஞ்சு வரணும்னு வழியில் இருக்க மற்ற காரியெல்லாம் எடுத்து ஒதுக்கி கொடுத்தாதுன்னா தண்ணி பாஞ்சு வரும், என்ன நாக்காயிரம் இல்லையா. இது மாதிரி காரியத்தை தான் நாங்கள் செய்கிறோம். நல்ல அப்போ இயேசுவாலே நீங்களும் நானும் பிடிக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவின் சிந்தையில் இருக்க பிடிக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவோடு இருக்க பிடிக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவின் மாதிரியில் நடக்க பிடிக்கப்பட்டவர்கள், அப்போஸ்தல அஸ்திபாரத்தில் ஒரே நகரத்தார் சபையாராக இருக்க பிடிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய ராஜ்யத்தில் அவர் இருக்கிற வண்ணமாய் அவரோடு இருக்க நாம் அழைக்கப்பட்டவர்கள் பிடிக்கப்பட்டவர்கள் என்பதால் இந்த வசனங்களை தியானித்து ஜெபித்து உங்கள் வாழ்வின் ஆன்மீக வாழ்க்கை நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்திரப்படுத்தி பலப்படுத்திக் கொள்ள கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.